இப்ப நம்ம எந்த பகுதியில இருக்கிறோம் அப்படின்றத பாத்துடலாம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு பிரசங்கம் 5 Sermon 5 கடைசி கால போதனைகள். என்ன பண்ணிட்டு அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போனாரு? பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்களை நீங்க பின்பற்ற கூடாது. வேத பாரகர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க யாரு? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். இது என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த தேவாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை கேட்கிறாங்க. அதனால இயேசு வராம இருக்க போறது இல்ல, அவர் நிச்சயம் சொன்னபடி வரதான் போகிறார். இந்த வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு வகையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேரு இயேசு சொல்லிட்டு போனாரு, 2000 வருஷம் ஆயிருச்சு, ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. வேத பண்டிதர்கள் இதை ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த கால அளவை, இந்த டைம் லைனை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நித்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம கடைசியாக இந்த பாடத்தை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இத ஒரு யூத திருமணத்தோடு கூட ஒப்பிட்டு நம்ம படிக்க போறோம். இதை நான் அப்படியே உங்களுக்கு பாருங்க, இயேசுடைய அந்த வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் திருமணம் செஞ்சு கொள்ளல அப்படின்னா, இதெல்லாம் நீங்க மறுபடியும் தியானிங்க. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நாம் எப்படி பிரித்து படித்து கொண்டு வருகிறோம்? 5 பிரசங்கங்கள், 4 செயல்கள், 5 words and 4 deeds. இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல அறிமுகம், அதில் பிறப்பு, ஞானஸ்தானம், சோதனை, இதை நம்ம படிச்சிட்டோம். முதல் பிரசங்கம் மலை பிரசங்கம் படித்து முடிச்சிட்டோம். 2வது பிரசங்கம் ஊழிய பணியின் போதனைகள். 3வது பிரசங்கம் உவமைகளின் போதனைகள். 4வது சமுதாய வாழ்க்கையின் போதனைகள். இன்னைக்கு 5வது பிரசங்கம், அது கடைசி கால போதனைகள் படிக்க போகிறோம். கடைசியில் முடிவு, அதில் மரணம், உயிர்த்தெழுதல், அதை பற்றி நம்ம படிக்கணும். முதலாவது இன்ட்ரடக்ஷனில் பர்த், பேப்டிசம் அண்ட் டெம்டேஷன், த சர்மன் ஆன் த மவுண்ட், த மிஷனரி டிஸ்கோர்ஸ், த பேரபிள் டிஸ்கோர்ஸ், த கம்யூனிட்டி டிஸ்கோர்ஸ், இதை முழுசாக நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த அப்போகாலிப்டிக் டிஸ்கோர்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். கடைசியாக எண்டில் டெத் அண்ட் ரிசரக்ஷன், அதை படிக்கணும் நம்ம. இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு பிரசங்கம் 5 Sermon 5 கடைசி கால போதனைகள், த அப்போகாலிப்டிக் டிஸ்கோர்ஸ். மத்தேயு 24 மற்றும் 25. அப்போகாலிப்டிக் அப்படின்னு சொன்னால் கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம கொடுக்கலாம், ஒலிவ மலையின் போதனைகள், த ஆலிவட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இயேசு இதை ஒலிவ மலையில் உட்கார்ந்து பேசுகிறதுனால ஒலிவ மலையின் போதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தம் 51 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம சிறு தலைப்புகள் கொடுக்க போகிறோம். மத்தேயு 24 1லேருந்து 3 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுதல், 4லேருந்து 14 வரைக்கும் இயேசுவின் இரகசிய வருகையின் அடையாளங்கள், 15 முதல் 34 வரை இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள், 35 முதல் 44 வரை இயேசுவின் இரகசிய வருகையின் அடையாளங்கள், 45 முதல் 51 வரை 2 ஊழியக்காரனின் உவமை, Matthew 24 1-3 destruction of Jerusalem temple, 4-14 signs of rapture, 15-34 signs of second coming, 35-44 signs of rapture, 45-51 parable of two servants. இப்போ முதல் தலைப்பை நம்ம படிக்கலாம். மத்தேயு 24 1லேருந்து 3 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுதல், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் டெம்பிள். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இந்த முதல் வரியை மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், என்ன பண்ணிட்டு அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போனாரு? இதற்கு நமக்கு முந்தின அதிகாரம் தேவைப்படுகிறது. முந்தின அதிகாரம் தான் பேக்ரவுண்ட். இதில் என்ன நடக்குது? முந்தின அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி. இப்போ இயேசு தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்கிற அந்த கட்டத்திலே இருக்கிறார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசு 3 ஆண்டுகள் தான் ஊழியத்தை செய்கிறார். எதற்காக அவர் வந்தார் பூமிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. இப்போ இந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும், இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி வாழணும்,
எப்படி ஊழியம் செய்யணும், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், சபை எப்படி இருக்கணும் அப்படின்ற விளக்கங்களை பல பிரசங்கத்தின் மூலமாக அவர் சொல்லிவிட்டு இப்போ கடைசியாக தம்முடைய சீஷர்களையும் அவரை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கும் சில முக்கியமான அறிவுரைகளை இயேசு மரிக்க போகிற அந்த கடைசி வாரத்தில் சொல்லுகிறார். போன வாரத்தில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி கொடுத்தேன். யாரை பற்றி சொல்லுகிறார்? மத போதகர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்த மாதிரி இல்லை. அவர்கள் வித்தியாசமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களை அவர்கள் வஞ்சித்து கொண்டிருந்தார்கள், ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். பலமுறை இயேசுவிடம் சோதிக்கும்படி வந்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்த இயேசு இப்போ இந்த ஜனங்களுக்கு அவர் கடைசியாக அவர் என்ன சொல்றார்னா, இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிற கூட்டம், இவர்களுடைய கலர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 8 விதமான சாபங்களை இந்த பரிசேயர்கள் வேதபாரர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்றாரு, எப்படிலாம் அவங்களை அழைக்கிறார் பாருங்களேன். மாயக்காராகிய வேத பாரகரே பரிசேயரே, வசனம் 13, 14, 15, 23, 25, 27, 29. குருடரான வழிகாட்டிகளே, வசனம் 16. மதிகேடரே குருடரே, வசனம் 17, 19. குருடரான வழிகாட்டிகளே, வசனம் 24. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, வசனம் 33. இப்படி கடுமையான சொற்களால் இந்த வேத பாரகர் பரிசேயர்களை இயேசு சொல்லுவதற்கு காரணம் என்ன? இனி என்னுடைய ராஜ்யம் இவர்களாலே அழிக்கப்படக்கூடாது, கரப்ட் ஆயிடக்கூடாது, என்னுடைய ராஜ்யம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயங்கரமான நியாய தீர்ப்புகளை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கலாம். யாராவது கோபமாக பேசினா மெதுவாக பேசுவாங்க, சத்தமாக குரலை உயர்த்தி அவர்கள் பேசுவார்கள். இதற்கு காரணமும் நான் சொன்னேன். இயேசு ஏதோ அவங்கள வீண் பழி சொல்லணும் அப்படின்றதுக்காக அல்ல, எப்படியாவது இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணல, மனம் திரும்பல. ஆனால் சில பரிசேயர்கள், வேதபாரர்கள் இயேசுவை பின்பற்றினாங்கல்ல. பவுலே நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு பரிசேயர். நிறைய வேதபாரர்கள் கூட இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அதனால ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு நிறைய வழி கொடுத்தார் தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணல, பெரும்பாலானவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்களை குறித்த நியாய தீர்ப்பை சொல்லிட்டு அவர் மிக கோபமாக அந்த தேவாலயத்தை விட்டு புறப்படுகிறார். அப்போ என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ரொம்ப கோபமாக அவர் திட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேவாலயத்தை விட்டு அவர் புறப்படுகிறார். வேத பாரகர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க யாரு? வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்கள், அதன்படி செய்யாதவர்கள். பரிசேயர்னா மனுஷர் காணும்படி செய்பவர்கள். அதனால தான் இயேசு இந்த இடத்துல அவர் பயங்கரமாக திட்டுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட சந்ததியார் மேல் இந்த நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் சொன்னது மாத்திரமல்ல, லூக்கால இதே சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 41, 42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு நான் நிறைய சொல்லிட்டேன், எவ்வளோ தருணங்களை கொடுத்துட்டேன், ஆனால் நீ மனம் திரும்ப மாட்டிக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் கோபமாக சொன்னது மாத்திரமல்ல, அவர் அழுறார். கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே போறதில்ல, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக ஒரு காரியத்தை இந்த 39ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். போன அதிகாரத்தில் 23, 39. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பேசு அவங்க கிட்டெல்லாம் இருந்து விடை பெற்று இனிமேல் நான் அவங்க பார்க்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லி இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அப்படின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுச்சா? அதோடைய பின்னணி இதுதான். இப்போ இப்படி சொல்றதுனால
இவங்கள பார்க்கவே போகிறதில்லன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ 2-3 நாட்களில் இயேசுவை இவங்க தான் சிலுவையில் அறைய போகிறாங்க. அப்போ நிச்சயம் பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் இனி தேவாலயத்திற்கு நான் உங்களுக்கு போதிப்பதில்லை. ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு நீங்களே என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவீங்க. அந்த நாளில் தான் உங்களை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த கடைசி வசனம் நமக்கு சொல்லுது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் அவர்களை ஆளுகை செய்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தான் ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் என்ன புறக்கணிச்சிடலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக வரும், நீங்கள் என்ன அபிஷேகிக்க போறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அடுத்த பகுதியில் நம்ம என்ன படிக்கிறோம், அந்த 24:1 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது பாருங்களேன். இயேசுவுக்கு தேவாலயம் தெரியாதா? அவர் 33 ஆண்டுகள் பூமியில் இருந்திருக்கிறார். ஒரு யூத ஆண்மகனாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து பஸ்காவை கொண்டாடி இருப்பார். எருசலேமுக்கு 12 வயசுலேயே அவங்க பெற்றோர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். தேவாலயத்தில் அவங்க இயேசு வந்து அந்த மூப்பர்களோடு பிரதான ஆசாரோடு பேசிகிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இவருடைய ஊழிய ஆரம்பத்திலேயே ஒரு முறை தேவாலயத்துக்கு வந்து அவர் சுத்திகரிக்கிறார். ஊழிய இறுதியில் இப்போ கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னால் கூட அவர் சுத்திகரித்தார். தேவாலயத்திலிருந்து அவர் உபதேசம் பண்ணுகிறார். அப்போ தேவாலயம் இயேசுவுக்கு தெரியாதா? இங்கே என்ன சொல்ல வராருங்க மத்தேயு? அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இது என்ன நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்களேன், நம்ம வீட்டில் யாராவது வந்து திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் நம்மக்கிட்டே வந்து இதுதான் உங்களுடைய பெட்ரூம், இதுதான் உங்கள் கிச்சன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அது மாதிரி தான் இயேசு கிட்ட இப்போ தேவாலயம் காட்டுறது. ஏன்னா இயேசுவுக்கு தேவாலயம் நல்லா தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆக்சுவலாக அந்த சீஷர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் இது மாதிரி ஒரு இயேசுவை பார்த்ததே இல்லை. எத்தனையோ முறை இந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, அவங்கள திட்டிலாம் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ இவருடைய டோன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அதிகாரப்பூர்வமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இதை பார்த்து சீஷர்களே ஆடி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், பயந்துருப்பாங்க. இப்போ பேக் டு நார்மல் இயேசுவை எப்படி கொண்டு வரது? அதனால இவரோட மூடை மாற்றுறதுக்கு, இயேசுவே அங்கே பாருங்களேன், இந்த கட்டடம் நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, இப்போ நம்ம பிள்ளைங்க கூட ரொம்ப கோவமாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பேச்சை மாற்றுறதுக்கு, நம்ம கோவத்தை தணிக்கிறதுக்கு பல யுக்திகளை அவர்கள் கையாளுவார்கள். ஏதாவது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்களா மம்மி, உங்களுக்கு ரொம்ப இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளை என்ன செய்வாங்க, அதுலேருந்து டைவர்ட் பண்ணுவாங்கள்ல. அது மாதிரி சீஷர்கள் அவங்க குருவான இயேசுவை பேக் டு நார்மல் கொண்டு வர்றதுக்கு, ஏசப்பா இங்கே பாருங்களேன், இந்த கட்டிடம்லாம் அழகாக இருக்குல்ல, எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தேவாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூத ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. இந்த தேவாலயத்தை அவங்க ரொம்ப மதிப்பாக நினைத்திருந்தார்கள், பெருமையாக நினைத்திருந்தார்கள். தேவாலயத்தின் பேரில் அவர்கள் சத்தியம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ரொம்ப அதை கனப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதை குறித்த ஒரு பெருமை இருந்தது. ஒருவேளை தேவாலயம் இன்றைக்கு இருந்திருந்ததுன்னா 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் அதுவும் வந்திருக்கும். சரியா? இயேசு கிட்ட எந்த குற்றமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன், இயேசுவை என்ன விதத்தில் அவங்க குற்றப்படுத்துகிறாங்க தெரியுமா? அதை நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மறுபடியுமாக வாசிக்கலாம். பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று இயேசுவை குற்றம் சாட்டினார்கள். யாராவது தேவாலயத்தை குற்றம் சாட்டுனா அது பயங்கரமான ஒரு கிரைம், பயங்கரமான ஒரு குற்றம், மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். அந்த அளவிற்கு அந்த தேவாலயம் ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடமாக இருந்தது. முதல் தேவாலயத்தை கட்டினது யாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் கட்டினார்ல. அந்த சாலமோன் தேவாலயத்தை நேபுகாத் நேச்சார் கிமு 586 என்ன பண்ணிறார், முற்றிலுமாக அழித்து விடுகிறார். அதற்கு பிற்பாடு 70 ஆண்டுகள் கழித்து செருபாபேல் தலைமையில் தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. இது 2வது தேவாலயம். இதை குறித்து எஸ்ரா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம்
ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. இது எந்த ஆலயம்? 2வது தேவ ஆலயம். ஒருவேளை செருபாபேல் தலைமையில இந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் இதற்கு பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அந்த ஹெரட் த கிரேட், ஏரோது, அந்த பெரிய ஏரோது இருக்கிறார்ல, இந்த ஜனங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் செஞ்சார். வந்த புதுசுல அவர் ரொம்ப நல்ல ராஜா. அதுல ஒரு நல்ல காரியம் என்னன்னா, இந்த தேவாலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டி கொடுத்தாராம். பயங்கரமா விரிவாக்கம் செய்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி கொடுத்தாராம். அது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமா இருந்துச்சாம். இன்னைக்கும் அந்த இஸ்ரேல் மியூசியம் அப்படின்னு சொல்ற மியூசியத்துல இதோட மாடல் வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிதான ஒரு தேவாலயம் என்பதை காட்டும்படியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்ப அந்த 2வது தேவாலயத்தை ஒருவேளை செருபாபேல் கட்டியிருந்தாலும் ஏரோது ராஜா தான் அதை விரிவாக்கம் செய்து அழகுபடுத்தினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஜோசிபஸ் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் மிக அழகாக விளக்குகிறார். இது 500 மீட்டர் நீளம், 400 மீட்டர் அகலமாக இது இருந்தது. இந்த மறு கட்டமைப்புக்கான அந்த ஏரோதின் திட்டம், ஏரோதனை கட்டி கொடுத்தாரு. அது கிபி 19 கிபி 63 வரைக்கும் 80 ஆண்டுகள் கட்டினாராம். அதாவது எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் அவ்வளவு 80 ஆண்டுகள் அதை அழகுபடுத்தி சீரமைத்து அதை பெரிதாக்கினார் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியரான ஜோசிபஸ் எழுதுகிறார். இது ரொம்ப அழகான ஒரு ஆலயமாக இருந்துச்சாம். தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. தங்கம் இல்லாத இடங்கள்ல பளிங்கு, மார்பிளால கட்டி வைத்திருந்தார்கள். தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த தங்கம் அப்படியே பிரகாசம், அந்த சூரிய ஒளிக்கதிர்ல அப்படியே பளிச்சுன்னு பிரகாசிக்குமா. மீதமுள்ள அந்த மார்பிள் இருக்கிற இடம் அப்படியே பனி மூடின மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பார்க்கறதுக்கு இருக்குமா. அந்த அளவிற்கு மிக மிக அழகான ஒரு கட்டிடம் தான் இந்த எருசலேம் தேவாலயம். அதனால சுற்றி இருந்த நாடுகளுக்கெல்லாம் இதன் மேல பயங்கரமான ஒரு கண்ணு. இவ்வளோ தங்கம் இருக்கே, இவ்வளோ வெள்ளி இருக்கே, இவ்வளோ மார்பிள் இருக்கு, பயங்கர விலை உயர்ந்த காரியங்கள் இருக்குதே அப்படின்னு அது மேல பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். எப்ப நம்ம அதை அடிச்சு உடைக்கலான்னு. அந்த சமயத்துல தான் யூதர்களுக்கும் அந்த ரோமர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ரோமர்களிடத்துல விடுதலைக்காக இந்த யூதர்கள் போராடினார்கள். அப்ப அவர்களை ஆட்சி செய்தவர் டீத்தஸ் என்று சொல்லுகிற டைட்டஸ் அப்படின்ற ரோமன் எம்பரர் தான் அவங்களை ஆட்சி செய்துட்டு இருந்தார். அப்போ கடுமையான சண்டை ஏற்படும் பொழுது இந்த யூத ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துக்குள்ள உள்ள புகுந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். அதனால இந்த ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம், இந்த தேவாலயத்தை கைப்பற்றினார்கள். முழுசையும் வளைச்சிட்டாங்க. ரோமன் சோல்ஜர் ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு அவன் அதுல தீ எரிய வச்சுட்டானான். நிறைய மரப்பொருள்கள் எல்லாமே இருக்கும்ல, பயங்கரமாக தீ பற்றி எரிந்தவுடன் அந்த கட்டிடத்திலே காணப்பட்ட எல்லா தங்கமும் உருகி அந்த கட்டிட விரிசல்களிலே இருக்கிற அந்த இடுக்குகளிலே போய் அப்படியே வடிந்து இருந்தது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்களுக்கு தேவாலயம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த பொருட்கள் வேணும் தானே. அதனால ரோமன் ஆர்மி கமாண்டர் என்ன பண்ணான், இந்த கல்லுகளெல்லாம் நீங்கள் உடைச்சி தனித்தனியாக எடுங்க, அப்போ தான் இந்த தங்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்லாக எடுத்து அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்களாம். இது கிபி 70ஆம் ஆண்டிலே இந்த காரியம் நடந்ததாக நம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். இது ரொம்ப அழகான ஒரு கற்கள், வெண்மையான கற்கள், வலிமையான கற்கள். ஆனாலும் இது முழுமையாக கிபி 70ஆம் ஆண்டிலே அழிக்கப்பட்டது. ஒரு கல் மட்டும் 50 ஃபீட் லாங், 24 ஃபீட் ப்ராடு, 16 ஃபீட் திக் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதல் வசனத்திலே அவர்கள் கட்டிடங்களை எல்லாம் இயேசு கிட்ட காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் 2ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த கிபி 70ஆம் ஆண்டிலே நடைபெற போகிற அந்த விஷயத்தை தான் இயேசு தீர்க்க தரிசனமாக இந்த சீஷர்களிடத்துல அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு. அந்த ரோமன் அந்த கமாண்டர் என்ன பண்ணாரு, அந்த தங்கத்தை திருடுறதுக்காக எடுக்கிறதுக்காக ஒரு கல்லா எடுத்து அதுக்கு இடையில இருக்கிற அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு எடுத்தார்ல, அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கிபி 70 நிறைவேறியது என்பதை நாம் பார்க்கிறோம்.
தொடர்ந்து வருகிற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட இப்போ சீஷர்கள் என்ன கேட்குறாங்க? 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப இயேசு கிட்ட கட்டிடங்களை காட்டினாங்க. இயேசுவும் என்ன செஞ்சிட்டாரு? இந்த கட்டிடம் என்ன ஆக போகுதுன்னு தீர்க்க தரிசனமா கிபி 70 நடக்க போறத சொல்லிட்டார். இப்ப என்ன பண்றாரு இயேசு? ஒலிவ மலைக்கு போறார். ஒலிவ மலை அப்படின்றது எருசலேம்ல இருந்து 1-2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு மலை. எருசலேமுக்கும் இந்த மலைக்கும் இடையில கெதரோன் பள்ளத்தாக்கு இருக்குது. அது பக்கத்துல இருக்கிறதா இந்த ஒலிவ மலை. அடிக்கடி இயேசு இந்த ஒலிவ மலைக்கு போறாரு. அதற்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கிறது தான் கெத்சமனே தோட்டம். அங்கே போய் கடைசியாக அவர் ஜெபம் பண்ண இடம் அதுதான். அப்போ இந்த ஒலிவ மலைக்கு இப்போ போறார். இந்த ஒலிவ மலையில வச்சு தான் இந்த கடைசி கால பிரசங்கத்தை அவர் பண்றாரு. சரியா? இப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க? தனித்து வந்து, ஏன்னா பப்ளிக்கா அவங்க கேட்டாங்கன்னா, இயேசு எங்கேயாவது நோஸ் கட் பண்ணிட்டாருன்னா அவரே கோவத்தில் இருக்கிறாரு. இப்போ பரிசேயரையும் வேத பாரகரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாரு. அது மாதிரி ஏதாவது நம்மளும் மூக்கடி படக்கூடாது, நமக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குமே, அதனால என்ன பண்ணிடலாம், தனியாக அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. 2 விஷயத்த கேட்குறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது எப்போ நடக்கும்? 2வது கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 2 கொஸ்டின் நீங்கள் கேட்குறாங்க. முதல்ல என்ன கேட்குறாங்க? நீங்கள் சொன்னீங்களே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. அவங்களால இமேஜினே பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம், அதை யாராலையுமே அழிக்க முடியாது, வலிமை மிக்கது, அழகானது. ஆனால் இயேசு இப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இது எப்பொழுது நடக்கும்? ஆனால் பாருங்க, பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்ல மாட்டாரு, இது அந்த ரோம பேரரசனான தீத்தஸ் தான் இதை அழிக்க போறாருன்னு சொல்ல மாட்டார். அதற்கு பதிலே கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த 2வது கேள்விக்கு தான் பின்வரும் அதிகாரத்திலே அவர் பதில் கொடுக்கிறத பார்க்கலாம். அது என்ன கொஸ்டின்? அது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப பின்னாடி வர அதிகாரம் என்ன நமக்கு விளக்குகிறது? இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த கடைசி கால உபதேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பயங்கர குழப்பமான நிறைய காரியங்களை நம்ம இப்ப கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். நிறைய பேர் எழும்பி இந்த கடைசி கால உபதேசங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எது சரி எது தவறு என்றே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் குழப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இதை குறித்து தெளிவாக, அதே நேரத்தில் சுருக்கமாக நம்ம படிக்க போறோம். என்ன அந்த சீஷர்கள் கேட்டாரோ அதற்கான பதில் தான் வருகிற பகுதி நான் சொன்னேன். மத்தேயு 24:4-14 வரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ராப்சர். இப்போ இந்த சைன்ஸ் ஆஃப் ராப்சர் அல்லது ரகசிய வருகையின் அடையாளம் அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னால ரகசிய வருகைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பதானே அதோடைய அடையாளம் நமக்கு தெரியும். அதற்காக ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போறோம். சரியா? ஏன்னா இப்ப 23ஆம் அதிகாரத்துல இயேசு யார்கிட்ட பேசுறாரு? சீஷர்கள்ட்டையும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்கள்ட்டையும் பேசுறாரு. பைபிள்ல எங்கெல்லாம் சீஷர்கள் அப்படின்னு இயேசு பேசுறாரோ அது யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம தான் இப்ப இயேசுவின் சீஷர்கள். நமக்கு அவர் சொல்லுகிற காரியம் தான் அன்னைக்கு சீஷர்கள்ட்ட சொல்லி கொடுத்தாரு. அதே நேரத்தில் வேத பாரகர் பரிசேயர்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள்ட்ட பேசுறாரு. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ ஆனால் வேத பாரகர் பரிசேயர் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு உண்மையாகவே அவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த பரிசேய வேத பாரக ஆவியை உடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? வேத பாரகர்கள்னா நம்ம என்ன சொன்னோம்? வேதத்தை கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஏராளமாக இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்கிறாங்க. பரிசேயர்கள் யாரு? மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் செய்கிறவங்க. அவங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலும் நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேத பாரகர் பரிசேயர்னு சொல்லும் பொழுது அது நம்ம இல்லை, கரெக்டா? சீஷர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு தான். அப்போ இங்கே சீஷர்கள் கிட்ட தானே பதில் கொடுக்குறாரு. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் சீஷர்களாகிய நமக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இயேசுவின்
ரகசிய வருகை என்றால் என்ன? வாட் இஸ் ராப்சர்? ஏன்னா இந்த அதிகாரத்துல 51 வசனங்களையும் எப்படி பிரித்திருக்கிறோம்? ரகசிய வருகையின் அடையாளங்கள் வருது, இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் வருது, திரும்ப ரகசிய வருகையின் அடையாளங்கள் வருது. ஸோ மாற்றி மாற்றி வருதே. ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஷனோட மத்தேயு எழுதியிருக்கிறாரு? ராப்சருடைய சைன் கொடுக்குறாரு, செகண்ட் கம்மிங்கோட சைன் கொடுக்குறாரு, திரும்ப ராப்சருடைய சைன் கொடுக்குறாரே அப்படின்னா இது ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன் இப்படி எழுதியிருக்கிறாருன்னு. மத்தேயுவுக்கு சபை என்று ஒன்று வரப்போகிறது தெரியாது. மத்தேயு 16 பார்த்தீங்கன்னா சபையை பற்றி முதன்முறையாக இயேசு அறிவிக்கிறார். 18 2வது முறையாக சொல்கிறார். இவங்க இந்த எந்த சீஷர்களுக்குமே தெரியாது சபை என்ற ஒன்று வரப்போகிறது. அப்போ அந்த டைமில் அவங்க கிட்ட போய் சபைன்னு பேசினா அவங்களுக்கு புரியுமா? புரியாதுல்ல. அப்போ இன்னைக்கு சபை உருவாயிருச்சு, பல ஆண்டுகள் கழிந்து விட்டது. இன்றைக்கு நமக்கு தான் சபைனா என்னது, அன்னைக்கு இருந்த தேவாலயம் என்ன, இப்போ என்ன காலம், இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதனால மத்தேயு எழுதும் பொழுது அதை மொத்தமாக எழுதிட்டாரு. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்கும் பொழுது சபைக்கு இது சொல்லியிருக்கிறாரு, இது யூதர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யணும், அதை பிரித்து படிக்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு பேசின எல்லாருமே யூதர்கள் தான். அப்போ போய் சபைக்கு இது சொல்கிறேன், இது யூதர்களுக்கு சொல்கிறேன்னா அப்போ நாங்கள் யாருன்னு சீஷர்கள் கேட்டிருப்பாங்க. கரெக்டா? அதனால இப்போ விளக்கமாக நம்ம இந்த காரியத்தை நம்ம படிக்க போகிறோம், கவனமாக நம்ம படிக்க போகிறோம். இதை ரொம்ப நிறைய படிக்க முடியாது, ஏன்னா இந்த அதிகாரம் நம்ம முடிக்க முடியாது. ஆகவே நம்ம இதை ஒரு சில அவுட்லைன் மாதிரி இந்த வருகை குறித்த காரியங்களை முதலாவது நம்ம படிச்சிடலாம். இந்த வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயேசு வரவே மாட்டாருன்னு இருக்காங்க. இன்னொன்று இயேசு வரப்போறாருன்னு தான் சொன்னார், 2000 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை, அவர் எங்கே வரப்போறாரு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னும் ஒரு சிலர் தான் உண்மையாகவே இயேசு வராரு அப்படின்னு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற கூட்டம். நீங்கள் பைபிளை நல்லா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய முதல் வருகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ ஏரோது ராஜா கிட்ட அந்த சாஸ்திரிகள் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது பெத்லகேம்ல பிறப்பார் அப்படின்லாம் எழுதியிருக்கிறத தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இயேசு அவங்க தான் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, யூதர்களின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அப்போ இவ்வளவு முரண்பாடான கருத்துக்கள் இருப்பினும் இயேசு வந்தாரா இல்லையா? ஆமாம் வந்தார். சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிரோடு எழும்பி பரமேறி சென்று விட்டார். இதெல்லாம் வேத வாக்கியத்தில் ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டது. அதே போலதான் இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்ற காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த நாட்களில் நிறைய பேர் விசுவாசிக்கலையோ அதுபோல இயேசுவின் இந்த வருகை நாட்களும் நிறைய பேர் விசுவாசிக்காம தான் இருக்கிறாங்க. அதனால இயேசு வராமல் இருக்க போறதில்ல, அவர் நிச்சயம் சொன்னபடி வரதான் போகிறார். இந்த வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ரகசிய வருகை, இரண்டாவதாக இரண்டாம் வருகை. ரெண்டுமே இ சரிங்களா? தமிழ்லேயே நம்ம பார்க்கும் பொழுது இ அப்படின்றதுல தொடங்குது. ரகசிய வருகை, இரண்டாம் வருகை. ரகசிய வருகையை தான் நம்ம ஆங்கிலத்தில் ராப்சர்னு சொல்கிறோம். இந்த இரண்டாம் வருகை செகண்ட் கம்மிங். ஓகேயா? அந்த ராப்சரை இன்னொரு வகையில் நம்ம எப்படி சொல்லலாம்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இது இந்த உலகத்திலே நடைபெறாது. அதனால தான் இது ரகசிய வருகை என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த ரகசிய வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு இந்த பூமிக்கு வரமாட்டார். அவர் மேகங்கள் மீது தன்னுடைய தூதர்களோடு கூட தம்முடைய சபையை சேர்த்து கொள்ள போகிறார். அதனால தான் இதை நம்ம ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ஆனால் இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது இயேசு பூமிக்கு வரப்போறார், பகிரங்கமாக இறங்க போகிறார், அதை எல்லா ஜனங்களும் பார்க்க போகிறாங்க. அதனால தான் அதை இரண்டாம் வருகைன்னு சொல்கிறோம். முதலாம் வருகை இயேசுனுடைய பிறப்பு, புரியுதா? இரண்டாம் வருகை பூமிக்கு வரதை நம்ம எப்படி சொல்கிறோம்? பகிரங்கமாக வரதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இரண்டாம் வருகைன்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் 2வது முறை அவர் வந்தாலும் அவர் மேகங்களில் அப்படியே போயிடுறாருல, பூமிக்கு வரல. அதனால அதை ரகசிய வருகை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரகசிய வருகை அப்படின்றத நம்ம 2 இடங்களில் நான் வசனங்களை வாசித்து காட்ட போகிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் வசனத்தின் அடிப்படையில் நம்ம படிக்கணும்ல, அதனால 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை,
ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ரகசிய வருகை. இன்னொரு வசனத்தையும் வாசித்துருவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரொம்ப கிளியரா இருக்குல்ல இந்த வசனம். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்களோட நம்ம என்ன பண்ண போறோம்? சேர்த்து கொள்ளப்பட போகிறோம். இயேசு பூமிக்கு வர போறதில்ல, நம்ம தான் இயேசு கிட்ட மேகங்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ போறோம் அப்படின்றத பவுல் விளக்கமா இங்க சொல்றத பார்க்கலாம். 2 பேதுரு 3:8 வசனத்திலேயே ஒரு வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இப்ப நிறைய பேரு இயேசு சொல்லிட்டு போனாரு, இதோ 2000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. வேத பண்டிதர்கள் இதை ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த கால அளவை, இந்த டைம் லைனை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சார்ட்ல காட்ட போறேன். மனசாட்சியின் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதாம் முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும், அதாவது மோசே நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் அந்த 2000 வருஷம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. 1000 வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நாள், இன்னொரு 1000 அப்படின்னும் பொழுது 2வது நாள். இந்த சார்ட்ல நான் காட்டுறேன் பாருங்க. அந்த 2000 ஆண்டுகள் தான் மனசாட்சியின் காலம். அடுத்தது பாருங்க, 3வது நாள் 4வது நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணம்னா என்னது? அந்த தோரா ஆண்டவர் கொடுக்கிறார்ல, முதல் 5 ஆகமங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சட்டங்களாக மோசையின் மூலமாக கொடுக்கிறது. அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அது 2000 வருஷம். அப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து அவர் உயிரோடு எழும்பி இப்ப என்ன காலம் இருக்குது? கடைசி காலம், இல்லாவிட்டால் கிருபையின் காலம்னு சொல்லலாம்ல. அது யூ ஆர் ஹியர்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம்ல, ரெட் கலரா தெரியுது பாருங்க. அந்த இடத்துல தான் நம்மலாம் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப அது இப்ப 6வது நாள் போயிட்டு இருக்குது. இந்த 6வது நாள் இன்னும் முடியல. இந்த 6வது நாள் சீக்கிரமா முடிய போகுது. அந்த டைம்ல முடியறதுக்கு முன்னாகவே யார் வந்துருவார்? ரகசியமா இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. இயேசு கிறிஸ்து 7 ஆண்டுகள் இங்க என்ன ஆகும்? உபத்திரவ காலம் உண்டாகும். அதற்கு பிற்பாடு அந்த 1000 வருட அரசாட்சி, ரெஸ்ட், அதுதான் ஓய்வு நாள், சாபத் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிற்பாடு நித்தியம், இட்டர்னிட்டி. அப்ப இந்த 1000 வருடம் ஒரு நாள் ஆண்டவருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் அந்த 1000 மனசாட்சியின் காலம், அடுத்த 2000 நியாயப்பிரமாணத்தின் காலம், அடுத்து இப்போ ஓடிட்டு இருக்கிறது கடைசி காலம் அல்லது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடிவில் இயேசு சபையை எடுத்துக்கொள்ளுவாரு. 7 ஆண்டுகள் உபத்திரவத்திற்கு பிற்பாடு ஓய்வு நாளுக்கு அடையாளமாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு அடையாளமாக 1000 வருட அரசாட்சி, கடைசி நியாய தீர்ப்பு, அப்புறம் நித்தியம். அப்போ இன்னொரு ஒரு டேப்லர் காலம் மூலமாக இதை விளக்குறேன் நான். இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த சார்ட்ஸ் மூலமாக சொல்லித்தரேன். ஆபிரகாம்லேருந்து மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலம், மோசேலேருந்து இயேசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம், இயேசு வந்துட்ட பிறகு கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம். இந்த கிருபையின் காலம் சபையின் காலம் வரும்போதே ரகசிய வருகை வந்துடும். அதுக்கு பிறகு 7 வருடம் உபத்திரவ காலம், 7 வருட இறுதியில் 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெள்ளை குதிரையில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போ அர்மகதோன் அப்படின்ற அந்த இடத்துல பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் யுத்தம் வரும். யுத்தம் பிசாசு 1000 வருடம் சங்கிலியால் கட்டி வச்சிருவார். அப்போ இங்கே 1000 வருடம் பிசாசுடைய தொந்தரவு இல்லாமல் ஓய்ந்திருக்கும், சமாதானமாக இயேசு இங்கே பூமியிலே ஆட்சி செய்வார். அதான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் முடிஞ்ச உடனே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அன்னைக்கு தான் அந்த கடைசி நியாய தீர்ப்பு, அந்த தண்டனையை கொடுக்குற அந்த நாள். அதற்கு பிற்பாடு நித்தியம். நித்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று நித்திய நரகம்,
இன்னொன்று நித்திய பரலோகம். சரிங்களா? நித்திய ஜீவன், நித்திய அழிவு. அந்த சாய்ஸ் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே எடுக்க வேண்டும் என்பதை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சபையின் காலம், கிருபையின் காலத்தில் இருந்துகிட்ருக்கோம். இந்த கிருபையின் காலத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி மனவாட்டியாக உருவாக்கி நம்மை ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையிலே காணப்படும்படியாக அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பின்வரும் அதிகாரங்களிலே வருகிற உவமைகள் அதெல்லாம் இதை தான் விளக்குகிறது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நம்ம தெளிவாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வருகை என்னன்னு தெரியாமலே நம்ம அடையாளங்களை படித்தா பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அதனால தான் ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால், 24ஆம் வசனம், சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒலிவ மரம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், 33 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை மேசியான்னு சொல்லிட்டு. அதனால யூதர்களுடைய காலம் நிறுத்தப்பட்டு விட்டது. 33 வயசோட இயேசு உடைய காலம் அங்கே ஸ்டாப் ஆகி அவர் பரலோகத்துக்கு போயிட்டார்ல. அதுக்கு பிற்பாடு இங்கே சபையின் காலம் துவங்கி விட்டது. சபையின் காலம் ஓடிட்டு இருக்கு. இப்போ 2000 வருஷம் தாண்டிடுச்சு. கிருபையின் காலம் பார்த்தீங்களா? அதனால எவ்வளோ நாள் அந்த கிருபை வச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதை பிதாதான் தீர்மானிப்பார். அதுதான் இப்போ இங்கே பவுல் சொல்கிறார். ஒலிவ மரம் யூதர்கள், நீங்கள்லாம் புறஜாதிகள்லாம் காட்டு ஒலிவ மரம். எப்படி ஒலிவ மரம் வெட்டப்பட்ட அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரம் ஒட்ட வைக்கப்பட்டது போல, ஒலிவ மரத்துக்காக யூதர்களுக்காக வந்த இயேசுவை அவர்கள் நிராகரித்ததுனால புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு போயிருச்சு. இப்போ புறஜாதிகளின் காலம் நடந்துட்டுருக்கு. காட்டு ஒலிவ மரம் அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெட்டப்படுற நாள் சீக்கிரமாக வந்துடும். அது என்னது? அதான் ரகசிய வருகை. ரகசிய வருகையில் இந்த காட்டு ஒலிவ மரமான அந்த மரம் வெட்டப்பட்டு விடும். புறஜாதிகள் வெட்டப்பட்டு மணவாட்டிகள் வெட்டப்பட்டு மணவாளோடு சேர்க்கப்பட்ட பிற்பாடு மறுபடியும் 7 ஆண்டுகள் யூதர்களுடைய காலம் துவங்கும். அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த 7 ஆண்டுகள் மறுபடியும் அவங்களுடைய காலம் துவங்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 7 ஆண்டுகள் முடிவிலே அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மேசியாவாக ராஜாவாக இறங்கி வருவார். இதுதான் ஃபுல் பைபிளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ முதல்ல என்னது? ரகசிய வருகை. அது 1 கொரிந்தியர் 15:52 இருக்குது. இதில் 2 விஷயம் நடக்கும்னு சொன்னேன். முதல் உயிர்த்தெழுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். முதல் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு யாரெல்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்களோ, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும் அந்த முதல் உயிர்த்தெழுதலில் எழும்புவாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல. புரியுதா? அவர்கள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சபையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்ல, மணவாட்டியா ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மணவாட்டிக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். அப்போ அவங்களும் உயிரோடு இருக்கிற அவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட மேகங்களிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இது புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்காதீங்க. முதல்ல ஆண்டவர் யூதர்களுக்காக வந்தார், புரிஞ்சுச்சா? ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி சென்றவுடன் சபை பிறந்தது. கிருபையின் காலம் துவங்குச்சு. அந்த கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவில் இயேசு மேகத்தில் வருவார், தன்னுடைய தூதர்களோடு கூட வருவார். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்தவர்கள் முதலாவது எழுந்து அவரோடு கூட சேர்க்கப்படுவார்கள். பின்பு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சபை மணவாட்டி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படும். சரியா? அப்போ இதில் எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை. சபைக்குள்ள இன்னைக்கு சர்ச்சில் அட்டன் பண்ணுற எல்லாரும் கிடையாது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 52ஆம் வசனம் அதான் சொல்லுது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருவேளை நம்ம அதுக்கு முன்னாடி மரித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த முதல் உயிர்த்தெழுதல எழும்புவோம். மரிக்கவில்லை
நம்ம உயிரோடு இருக்கும் போதே வருகை வந்துச்சுன்னா மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். அடுத்தது பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் வருகை இந்த பூமிக்கு வரும். ஓகேயா? இதை குறித்து விளக்கமாக வெளிப்படுத்தலாம் இருக்கு. ஆனால் நம்ம பாடத்துக்கு வேணுன்றதுக்காக இதோடைய தலைப்புகளை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்தி கிறிஸ்து வந்து தன்னுடைய முத்திரையான 666 போடும்படியாக வற்புறுத்துவான். இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் 7 ஆண்டுகள். அதை 2ஆக வேதம் பிரித்திருக்கிறது. முதல் 3.5 ஆண்டுகளை உபத்திரவ காலம் என்றும் அடுத்த 3.5 ஆண்டுகளை மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி பிரித்திருக்கிறது. அந்த 3.5 ஆண்டுகளிலே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, கைவிடப்பட்ட சபை இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த கைவிடப்பட்ட சபைக்கு மட்டும்தான் தெரியும் இவன் அந்தி கிறிஸ்து 666 முத்திரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இவங்க மறுதளிச்சாங்க, போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற எல்லாரையும் அந்தி கிறிஸ்து கொலை செய்வான். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், அவங்க கைவிடப்பட்டாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்க இரத்த சாட்சியா மரித்தா பரலோகத்துக்கு போக முடியும். அதே நேரத்தில் அவங்க 666 முத்திரையை அந்த சபை, கைவிடப்பட்ட சபை போட்டுருச்சுன்னா நித்திய நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, அந்த 666 முத்திரை போட்டவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அது சொல்லுது. இதற்கு குறித்த விளக்கங்களை நம்ம பிற்பாடு ஒரு பாடத்தில் நம்ம படிக்கலாம். அப்போ அந்த 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், இந்த டைமில் இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து 3வது தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். இப்போ தேவாலயம் இல்லை, இப்போ என்ன இருக்குது, அந்த ஒரே ஒரு சுவர் மட்டும், தேவாலயத்தின் சுவர் கிடையாது, அது கூட ஒரு காம்பவுண்டு தான் இருக்குது. அந்த 2வது தேவாலயத்தின் ஒரு பகுதி இருக்குது, அதை வந்து வெயிலிங் வால், வெஸ்டர்ன் வால்னு சொல்லுவாங்க, அழுகையின் சுவர். இன்றைக்கு தினந்தோறும் யூதர்கள் போய் அங்கே முட்டி முட்டி அழுதுட்ருக்காங்க, எங்களுக்கு தேவாலயம் வேண்டும், எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. இந்த அந்தி கிறிஸ்து தான் வந்து அவங்களுக்கு அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவனே அழகாக கட்டி கொடுத்துருவான். அதனால யூதர்களும் இவன்தான் மேசியா என்று சொல்லி நினைத்து கொள்வார்கள். ஆனால் 3.5 ஆண்டு இறுதியில் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுவான், உள்ளே நுழைந்து தன்னை ஆராதிக்க சொல்லுவான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதிக்க மறுப்பாங்க. மறுக்கிறவர்களை கொலை செய்வான், பயங்கரமாக துன்புறுத்துவான். அதுதான் மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே இயேசு வெள்ளை குதிரையின் மேல் இறங்கி வருவார். வந்து அந்த அர்மகதோன் அப்படின்ற அந்த இடத்துல சாத்தானோடு கூட அந்தி கிறிஸ்துவோடு கூட யுத்தம் செய்து அவனை தோற்கடித்து அவர் ஆட்சியை பிடிச்சு சங்கிலியால் 1000 வருஷம் சாத்தானை கட்டிடுவார். இவர் 1000 வருஷம் இங்கே அரசாளுவார். அந்த 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே பூமிக்கெல்லாம் ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பு வரும். அவனவனுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும். இறுதியிலே நித்தியமாக அவர்கள் நரகத்திலே இருக்க போகிறார்கள் என்பதை உறுதி செய்துவிட்டு புதிய வானம் புதிய பூமி என்ற அந்த காரியம் உண்டாகி நித்தியமாக இந்த புதிய பூமியிலே, இந்த புதிய வானத்திலே நாம் வாழப்போகிறோம். இதை தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரகசிய வருகை முடிந்த பிற்பாடு 7 வருட உபத்திரவ காலம் தொடங்கும். 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பின்பாக இயேசு பகிரங்கமா இங்க கீழே இறங்கி வருவார் பூமிக்கு. அதுக்கு முன்னால பரலோகத்துல ஒன்று நடக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு. அது என்னன்னா, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் கல்யாணம். அதை முடிச்சுட்டு தான் அவர் என்ன பண்றாரு, கீழே வரார். வந்த பிற்பாடு அங்க யுத்தம் வருது. யுத்தம் வந்து அப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்குது. பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருது. அதற்கு பிற்பாடு நித்திய ராஜ்யம். ஓகேயா? இன்னைக்கு நம்ம கடைசியாக இந்த பாடத்தை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இதை ஒரு யூத திருமணத்தோடு கூட ஒப்பிட்டு நம்ம படிக்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் யூத திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யூத திருமணத்துல ஒரு மணமகனுக்கு பெண் பார்க்க வேண்டுமானால் அந்த பையன் போய் பார்க்கக்கூடாது. அந்த தகப்பன் தான் அவனுக்காக பெண் பார்க்க வேண்டும் என்ற திட்டத்தை கொடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை கொடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டில் போய் பேசி அதற்குரிய அந்த விலைக்கிரயம், அந்த பெண்ணிற்குரிய விலைக்கிரயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதை மோஹேர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இப்போ அந்த பொண்ணு அந்த அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ பொண்ணோட அப்பா கிட்ட இந்த பையனோட அப்பா கேட்கணும், இந்த பொண்ணுக்கு நாங்கள் எவ்வளோ விலை கொடுக்கணும்னு கேட்கணும். கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ விலைன்னு. அதை போய் இந்த மகன்கிட்ட அந்த அப்பா சொல்லுவார். சொல்லி அப்பா காசே தரமாட்டார், இந்த பையனே போய் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்து அந்த பெண் வீட்டார்கிட்ட கொடுத்தவுடன் தான் அந்த பெண்ணை அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு பிற்பாடு பெண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் போல ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். இவனை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இவ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ஆடையை ஞாபகார்த்தமாக கொடுத்துட்டு அந்த மணமகன் என்ன பண்ணிடுவார், நீ ரெடியாரு ஆயத்தமாகுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். குறைந்தது ஒரு ஆண்டாவது இருக்குமா. இப்போ அந்த நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் அப்பா பையனை பார்த்து சொல்லுவார், குடும்பம்னா இப்படி தான் நீ நடத்தணும் அப்படின்னு நிறைய ஆலோசனைலாம் கொடுத்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா சொல்வார், இந்த பெரிய வீட்டில் இந்த பெரிய இடத்துல இது வரைக்கும் நீ என் கூட இருந்த, இனி நீ என்ன பண்ணக்கூடாது, என் கூட இருக்கக்கூடாது, உன் மனைவி வரப்போறால அவளுக்குன்னு ஒரு அறையை கட்டணும், ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அந்த ரூம்க்கும் அப்பா காசு தர மாட்டார். இந்த பையனே என்ன பண்ணணும், காசு சம்பாதிச்சு அந்த ரூமை தான் கல்யாணம் பண்ண போகிற அந்த மனைவிக்காக கட்டணும். கட்டி முடித்த உடனே அப்பா பார்ப்பார், ஓகே இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன உடனே அவர் சொல்லுகிற தேதியில் அந்த கல்யாணம் நடக்கணும். அப்போ அவர் சொல்லுகிற தேதியில் தான் திடீர் என்று சொல்லி தோழர்களோடு கூட அந்த மணப்பெண்ணின் வீட்டுக்கு எக்கால சத்தம் நல்ல மேளதாளங்களோடு போய் அந்த மணப்பெண் ஆயத்தமாயிட்டுருக்கிறால அந்த மணப்பெண்ணை என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து எந்த அறையை தன்னுடைய மனைவிக்காக கட்டிகிட்டு இருந்தாரோ அந்த அறையில் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், கொண்டு போய் விட்டுருவார். யூத திருமணம் 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்களும் விருந்து பரிமாறப்படும். இதில் பொண்ணு வரவே மாட்டாங்க. 7ஆவது நாள் இறுதியில் திருமணம் வந்து எந்த ரூம் அவளுக்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரூமில் தான் திருமணம் நடக்கும். திருமணம் முடிந்தவுடன் எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை அங்கேயே இருப்பாங்க. மறுநாள் காலை அதிகாலையில் அந்த மணமகன் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பெண் விழிக்கும் முன்பாக தூக்கம் எழும்புறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வர வேண்டும். அந்த மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்ததை வைத்து தான் இந்த மாப்பிள்ளை எப்படி கவனித்து கொள்வார் என்பதை மற்றவங்க அறிந்து கொள்வாங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு பாருங்கள், இயேசுடைய அந்த வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் திருமணம் செஞ்சு கொள்ளலை அப்படின்னா, யூதர்களுடைய திருமண வயது 40 என்று சொல்லி போன பாடத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இயேசுக்கு இப்போ எத்தனை வயது, 33 வயது. அப்போ இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, 33 வயதில் அவர் மரித்து பரலோகத்துக்கு போயாச்சு. இன்னும் 7 வருஷம் அவர் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணும். அப்புறம் தான் அவர் என்ன பண்ண முடியும், 40 வயதில் தான் திருமணமாக முடியும். அப்போ அந்த 40ஆவது வயது அப்படின்ற போது அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் இங்கே இருக்கும் பொழுது இயேசுக்கு அங்கே 7 வருடம் முடிஞ்சிரும். அப்போ அந்த 7 வருடம் முடிவில் அங்கே திருமணம் அங்கே நடந்து முடிஞ்சிருது. திருமணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, கீழே வெள்ளை குதிரையில் இறங்கி வரார் பாருங்க. அந்த வெள்ளை குதிரையில் இறங்கி வந்து மிருகத்தை போய் எப்படி அந்த மாப்பிள்ளை கொண்டு வராரோ அது போல் சாத்தான் என்கிற அந்த மிருகத்தோடு சண்டை போடுறார். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடையாளமாக யூத கலாச்சாரம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. இதை நான் ஒரு டேப்லர் காலம்ல சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். இப்போ தகப்பன் மணமகளை தேர்ந்தெடுக்க அந்த திட்டம், அது மாதிரி பிதா இயேசுவுக்கு மணவாட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்ற திட்டத்தை அவர் சொல்கிறார். மணமகளின் விலை அங்கே நிர்ணயிக்கப்பட்டது போல நம்மளெல்லாம் ஆண்டவர் மணவாட்டி ஆக்கிறதுக்கு விரையர் பெற்ற ரத்தத்தையே கொடுத்து விலைக்கிரயமாக நம்மையெல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறார், மணவாட்டியாக மாற்றியிருக்கிறார். தகப்பனின் வீட்டில் வீட்டை ஆயத்தம் செய்தல், இது எதற்கு அடையாளம்? இப்போ இயேசு நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பூமியில் ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார்ல. அப்போ இப்போ நமக்கு அவர் ஒரு ரூம் கட்டிட்டு இருக்கிறாரு. அடுத்தது தகப்பன் திருமண தேதி அறிவித்தல். இயேசுவின் வருகை பிதாவுக்கு மட்டுமே தெரியும் சொல்லி பைபிள் சொல்லுதுல. எப்படி தகப்பனுக்கு தான் அந்த திருமண தேதி தெரியும் அப்படின்றது போல பிதாவுக்கு தான் அந்த அவருடைய வருகை தெரியும் அப்படின்றத பைபிள் விளக்கமாக சொல்லுது.
தகப்பன் வீட்டிற்கு அழைத்து செல்லுதல் 7 நாட்கள். அதே மாதிரி பாருங்க, ரகசிய வருகையில் மேகங்கள் மேலே வந்து மணவாட்டி ஆண்டவர் அழைத்து செல்றாரு. 7 ஆண்டுகள், அதான் அந்த 7 நாட்கள் பரலோகத்தில் தகப்பன் வீட்டில் வச்சிருக்கிறார். 7வது நாள் இறுதியில் திருமணம் நடக்குதுல்ல. 7 வருட உபத்திரவத்துக்கு பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் பரலோகத்தில் நடைபெறுகிறது. அதான் வெளிப்படுத்தல் 19. திருமணம் முடிந்த உடனே மிருக வேட்டை மாப்பிள்ளை போகணும். அது மாதிரி இயேசு திருமணம் முடிஞ்ச உடனே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? வெள்ளை குதிரையில் இறங்கி வந்து சாத்தான் என்ற மிருகத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் வாழ்க்கை ஆரம்பமாகிறதோ அதுபோல நாமும் மணவாளனாகிய இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கிருபையின் காலத்தில் மணவாளனாகிய இயேசுவுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதற்கு தான் இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம். பின்வரும் அநேக உவமைகள் நம்ம எப்படி ஆயத்தமாகணும், எப்படி நம்ம காரியங்களை செய்யணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த பேக்ரவுண்ட் நமக்கு நிச்சயமாக தேவை. இந்த அடித்தளத்தை வைத்து தான் பின்வரும் அந்த வசனங்களை நம்மளால் படிக்க முடியும். இயேசு இங்கே அடையாளங்கள், ரகசிய வருகையின் அடையாளங்கள், 2ஆம் வருகையின் அடையாளங்களை பற்றி சொல்கிறார்ல. அப்போ ரகசிய வருகைனா என்ன, அது எப்போ நடக்கும், 2ஆம் வருகைனா என்ன, அது எப்போ நடக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும். ரகசிய வருகை எப்போ நடக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிதா தான் அது அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் 2ஆம் வருகை எப்பொழுது நடக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் கழித்து 2ஆம் வருகை நடைபெறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் தியானிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே கேட்கலாம். இதை நம்ம மறுபடியும் தொடர்ச்சியாக வருகிற வாரங்கள் நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உமக்கே நாங்கள் எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாக எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 24ஆம் அதிகாரத்தை போன வாரத்துல துவங்கணும். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போறோம். இது ரகசிய வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். முதலாவது அடையாளம் என்ன, 2வது அடையாளம் என்ன, 3வது அடையாளம் என்னது, 4வது அடையாளம் என் கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 6வதாக நம்ம பார்க்கும் பொழுது 7வதாக நம்ம பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். 10வதாக நம்ம பார்க்கும் பொழுது 10 விதமான அடையாளங்களை தான் இயேசு இங்கே ரகசிய வருகையின் அடையாளம் என்று சொல்லி சொல்றார். ஏன் இதை நம்ம இப்ப திடீர்னு செகண்ட் கம்மிங் அல்லது 2ஆம் வருகைன்னு சொல்றோம்? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எச்சூழ்நிலையிலே தானியேல் அதை எழுதுகிறார். இந்த தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன, அந்த 70 வருஷம் என்ன, அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். கவனமா நீங்க கேளுங்க. இந்த 70 வாரங்கள் எப்ப துவங்கும், எப்ப முடியும், இந்த மாதிரி வரும் பொழுது என்ன பண்ணணும்ன்றத அவர் அடையாளமா சொல்றாரு. மீதமுள்ள 3½ ஆண்டு காலத்தில் யார் இருப்பார்கள்? ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார். இந்த சந்ததி என்று சொல்லி இயேசு குறிப்பிடும் பொழுது, ஆனா இந்த பரிசேய ஆவி, இந்த வேதபாரர்களுடைய ஆவி இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அது மொத்த சாராம்சம். நம்முடைய பிரதானமான நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ராஜ்ய கட்டுமான பணி. பின்வரும் நாட்களிலே விளக்கமாக இயேசுவின் வருகை, கடைசி காலம் அதெல்லாம் படிக்கலாம்.